நமது இந்தியாவில் மிகவும் அதிகமாக ஏழை மக்கள் வாழும் மாநிலம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? அதிலும் குறிப்பாக நமது தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? வறுமை ஒழிப்பதற்காக இந்தியாவில் எடுக்கப்படும் முயற்சிகள் அனைத்தையும் ஐக்கிய நாடுகள் சபை பாராட்டியுள்ளது. 2005 மற்றும் 2006, 2019, 2021 இதற்கு இடையில் இந்தியாவில் வாழும் ஏழை மக்களின் எண்ணிக்கை சுமார் 41.5 கோடியாக குறைந்துள்ளது. இதனை வரலாற்று மாற்றம் என ஐநா கூறுகிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா, வறுமை ஒழிப்பில் இந்தியாவிலேயே மிகவும் பின்தங்கிய மாநிலமாக பீகார் மாநிலம்தான் உள்ளது. அடுத்து ஜார்க்கண்ட், அதனைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மேகாலயா ஆகிய மாநிலங்கள் அடுத்தடுத்த இடத்தை பிடிக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 51.9% வறுமை விகிதத்தோட நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப ஏழ்மையான மாநிலமாக பீகார் மாநிலம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்கள் எல்லாமே 3, 4வது இடங்களை பிடிக்கிறது. இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை பார்த்திங்கன்னா, கோவாவில் வறுமை ரொம்ப வேகமாக குறைஞ்சிக்கிட்டு வரதா சொல்லப்படுது. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர், ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் மாநிலங்களும் வறுமை மிகவும் வேகமாக குறைந்து வருவதாக ஆய்வுகள் சொல்கிறது. இந்தியாவிலேயே வறுமை மிகவும் குறைவாக உள்ள மாநிலம் எது? இந்தியாவிலேயே கேரளாவில் தான் வறுமை மிகவும் குறைவாக உள்ளது. அதாவது அங்கு வாழும் மொத்த மக்கள் தொகையில் 0.71% மக்கள் மட்டுமே வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கிறார்கள். இதே மாதிரி கோவாவில் பார்த்திங்கன்னா 3.76%, சிக்கிமில் 3.82%, பஞ்சாபில் 5.59% வறுமை நிலவுகிறது. இதில் நமது தமிழ்நாட்டில் 4.89% மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கிறார்கள் என்று புள்ளி விவரம் சொல்லப்படுகிறது.